குடும்ப பாரத்தை சுமக்கும் ஒருவரின் அதிகபட்ச எதிர்பார்ப்பு தன் ஆசையை என்னவென்று கேட்கக்கூட வீட்டில் ஒருவரும் முன்வருவதில்லை என்பதேங்க. நம்மளை புரிஞ்சுக்காத 1000 பேர் பக்கத்தில் இருக்கிறத விட புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் தூரமாக இருந்தால் கூட போதுங்க. வாழ்க்கை அழகுதாங்க. தனக்காக அழுத பெண்ணையும் தன்னை அழ வைத்த பெண்ணையும் ஆண்கள் ஒருபோதும் மறப்பதில்லைங்க. தேடவிடும் அன்பை விட தேடி வரும் அன்பை நேசிங்க. அழகாக இல்லாமல் இருக்கலாங்க, ஆனால் ஆழமான அன்பு இருக்கும். ஒரு பெண்ணிற்கு நீங்கள் கொடுக்கும் மரியாதை உங்கள் தாயின் வளர்ப்பிற்கு தரப்படும் சான்றுங்க. பிரியம் இருக்கிறது என்பதை மறைமுகமாக 100 வழிகளில் காண்பிக்க பெண்களால் முடியுங்க. ஆனால் நேரடியாக பெண்கள் சொல்வதை தவிர வேறு எதுவும் ஆண்களுக்கு புரியாதுங்க. யாருக்காகவும் எதற்காகவும் நீங்கள் உடைந்து விடாதீர்கள். முடிந்தவரை கண்டு கொள்ளாமல் இருந்து விடுங்கள். இல்லை என்றால் அவற்றை விட்டு முற்றிலுமாய் கடந்து விடுங்கள். உங்கள் அன்பிற்கு உண்மையானவர்கள் ஒருபோதும் உங்களை உடைந்து போக விட மாட்டார்கள்ங்க. ஒரு பெண்ணின் அதிகபட்ச ஆசை தனக்குள் இருக்கும் சிறிய ஆசையை அன்பினால் நிறைவேற்றும் ஒரு ஆண் கிடைப்பது மட்டுமேங்க. எல்லா வழிகளையும் வார்த்தைகளில் சொல்லிவிட முடியாதுங்க. ஓசையின்றி மௌனமாக அழுகின்ற 1000 வழிகள் இங்கே எல்லோரின் மனதிலும் உண்டுங்க. கை நீட்டி கடன் வாங்கியவன் கடன் கொடுப்பவனால் எவ்வளவு அவமானப்பட்டாலும் பல நேரங்களில் வாயிருந்தும் பேச முடியாத ஊமையாகிறாங்க. நீங்கள் எப்போது மிக சரியாக இருக்கிறீர்களோ அப்போதுதான் இந்த உலகம் உங்களை அதிகமாக குறை சொல்லுங்க. நீங்கள் எப்போது எல்லாம் அதிகமாக அவமானம் மற்றும் ஏமாற்றப்படுகிறீர்களோ அந்த நிமிடங்கள்தான் உங்களை உருவாக்குகிறது என்று அர்த்தங்க. நம்மை அவமானப்படுத்தும் போது அந்த நொடியில் வாழ்க்கை வெறுத்தாலும் அடுத்த நொடியிலிருந்துதான் நம் வாழ்க்கையே ஆரம்பமாகிறதுங்க. நீங்கள் காகிதத்தின் உருவம் என்றால் கசங்கும் குப்பையாக இல்லாமல் புத்தகமாக இருந்து விடுங்கள். காலம் மாறினாலும் கருத்து மாறாத காவியமாய். அன்பானவர்களுக்கு ஒரே ஒரு அடையாளம் தாங்க. மற்றவர்களை விட கொஞ்சம் கூடுதலாய் காயப்படுத்துவார்கள்ங்க. சிறு புன்னகையுடன் நல்லா இருக்கேன்னு நகர்ந்து விடுங்கள். யாருக்கும் உங்கள் கதை கேட்க நேரமில்லைங்க. நீங்கள் இவ்வளவுதான் என எண்ணி விடாதீர்கள். இன்னும் எவ்வளவு என்பதை கண்டுபிடியுங்கள். இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழ தெரிந்தவர்கள்ங்க. பிடித்ததை தொலைத்தால் கிடைத்ததை பிடித்து கொள்ளுங்கள். அது வாழ்க்கை தந்த இன்னொரு வாய்ப்பு என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அதிகம் பேசி திகட்டி விடாதீர்கள். சிலரால் ஒதுக்கப்படுவீர்கள், சிலரால் மட்டம் தட்டப்படுவீர்கள். இவ்வளவு அன்பு வைக்கும் அளவிற்கு நம்மிடம் என்ன இருக்கிறது என்று யோசிக்க வைக்கும் ஒருவரை உங்கள் வாழ்க்கையில் சந்தித்திருந்தால் உண்மையாகவே நீங்கள் அதிர்ஷ்டசாலிதாங்க. வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உடைந்து போகாதீர்கள். உங்களை உடைப்பதற்கு ஒரு தருணம் உண்டென்றால் உங்களை உருவாக்குவதற்கும்
பல தருணங்கள் காத்திருக்குங்க. ஏமாற்றி சொத்து சேர்க்கலாங்க, ஆனால் அதை அனுபவிக்க ஏமாற்றி ஆயுளை அதிகரிக்க முடியாதுங்க. உருவம் என்பது பெற்றோர் நமக்கு கொடுத்த அடையாளங்க. ஒழுக்கம் என்பது நமது அடையாளத்திற்கு நாம் கொடுக்கும் உருவங்க. கோபம் ஏற்படும் போதெல்லாம் அதை அடக்கி ஆள கற்றுக்கொள்ளுங்கள். கோபம் என்பது பிறரால் ஏற்படும் குணம்தானே தவிர உங்களின் பிறவி குணம் அல்லங்க. படுத்து கிடப்பவனுக்கு பகல் கூட இரவுதாங்க. எழுந்து உழைப்பவனுக்கு திசையெல்லாம் கிழக்குதாங்க. மற்றவர்களின் பார்வையில் என்னவாக இருக்கிறோம் என்பதெல்லாம் முக்கியமே இல்லைங்க. நம்மை பற்றி நாம் என்னவாக மதிப்பிடுகிறோம் என்பதில்தான் நம் பலமே அடங்கியிருக்கிறதுங்க. நன்றி.